Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம போறது நவராத்திரி ஸ்பெஷல் சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போறோம். காராமணி இல்ல தட்டப்பயிறு சுண்டல். சரிங்களா? இதுக்கு நம்ம ஒரு பவுல்ல ஒரு 1/4 கப் மெஷரிங் கப்ல 1/4 கப் காராமணி தட்டப்பயிறு எடுத்துர்க்கேன். அது போட்டு மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா காராமணி நல்லா ஊறி இருக்கு. நான் ஒரு 3 மணி நேரமே நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இதுக்கு அப்புறமா அந்த ஊற வச்சிருந்த தண்ணியை எடுத்து வாஷ் பண்ணி திருப்பி தண்ணி ஊத்தி இப்போ நம்ம அது வேக வைக்க போறோம். நான் வந்து குக்கர்ல ஈஸியா உடனே செய்யணும்ங்கறத குக்கர்ல வேக வைக்கிறேன். நீங்க இல்லனா நம்ம அந்த தண்ணி ஊத்தி பாத்திரத்திலே பவுல்ல வேக வைப்போம்னா அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். நான் சீக்கிரமா பண்ணுங்கிறதுக்காக குக்கர்ல பண்றேன். சரிங்களா? சோ நான் குக்கர்ல அந்த ஊற வச்சிருந்த அந்த காராமணியும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு இந்த காராமணிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வச்சு எடுத்துக்க போறேன். அப்பனா ஈஸியா சீக்கிரமா வெந்துரும்ன்றனால இப்போ குக்கர் மூடி விசில் வச்சாச்சு, வெந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ காராமணி பாத்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்திருக்கும். ஏன்னா ரொம்ப குழையும் செய்யாது, அதாவது வேகாம இருந்திருக்காது. அதனால தான் ஊற வச்சு நம்ம செஞ்சோம்னா இது ஒரு சிம்பிள் ட்ரிக். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டைம். சரிங்களா? இதுக்கு அப்புறமா அதை எடுத்து நான் வடிகட்டி வச்சுக்கிட்டேன். சைடுல வடிகட்டுற அந்த தண்ணி வடிகட்டுற டைம்ல ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், அதுக்கு அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரும், கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த வடிகட்டி வச்சிருப்போம்ல காராமணி தட்டப்பயிறு அதை எடுத்து போட்டு திருப்பி அது நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தட்டப்பயிறு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். அது பத்தலைன்னா நீங்கள் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு பத்தலை, அதனால நான் கொஞ்சம் திருப்பி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு துருவன தேங்காய் இருக்குங்களா அதையும் போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிளறினோம்னா சிம்பிளாக பண்ணுறக்கூடிய ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி காராமணி இல்லை தட்டப்பயிறு சுண்டல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more videos, subscribe to my channel.